சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முத்து கிருஷை எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு முயற்சி செய்யும்போது அந்த பக்கமாக வந்த அருண் முத்துக்கிட்ட என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்க, நான் வேணும்னே இப்படி செய்யலை. கிருஷை யாரோ கூப்பிட்டு போயிட்டு 2 லட்ச ரூபா பணம் கேட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கிருஷை காப்பாற்றணுன்னா முதல்ல அந்த ஆளுங்களை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். யாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஆளுங்களை நீங்கள் சும்மா விடக்கூடாது. என்னை நம்புங்கன்னு சொல்ல, உடனே அங்கே பிஏ தினேஷும் அவரோட ஆளுங்களும் பணத்தை வாங்க வந்ததால் எப்படியாவது முத்துக்கிட்ட இருந்து கிளம்பி போயிடணும், மாட்டிக்கவே கூடாதுன்னு அங்கே கிளம்பி போகும்போது பின்னாடியே போன அருணும் அவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. முத்துவும் தன்னுடைய காரில் அந்த பக்கமாக போக இங்கே அருண் அந்த ஆளுங்களை கண்டுபிடிச்சி பலார் பலார்னு வெளுத்துவாங்க. இங்கே பிஏ தினேஷ் அருண்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு. அப்போ தான் பிஏ தினேஷ் யோசிக்கிறாரு, இது எல்லாமே அந்த ரோகிணியோட திட்டம்தான். அது மட்டும் இல்லை, ரோகிணி என்ன மாட்டி விடணும்னு அந்த மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பணம் கொடுப்பாருன்னு என்னை கேட்க வச்சா. மனோஜும் உண்மையாகவே பணத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு நினச்சி நம்பி பணத்தை எடுக்க போனேன். ஆனால் முத்து அங்கே இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டான். இப்போ அருண் வேற வந்துட்டானே, என்ன செய்யன்னு தெரியல. ஏற்கனவே சிட்டி வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுறான். இப்போ நானும் மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் சிட்டிக்கு எப்படி உதவி செய்கிறது, சிட்டியை எப்படி வெளியில் கொண்டு வர்றது? நான் ஒரு திட்டம் போட்டேன், ரோகிணியால் இப்போ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடணும். ஆனால் இந்த ரோகிணியை சும்மா விடவே கூடாது அப்படின்னு அருண் இங்கே பிஏ தினேஷை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டால் உண்மை என்னன்னு தெளிவாக புரிய வரும். இந்த முத்துவுக்கு பதிலாக நாம் நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி எப்படியாவது அந்த பிஏ தினேஷை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் முத்துவும் வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக இங்கே சிட்டிக்கு உதவி செய்ய முடியாது, சிட்டியை வெளியில் கொண்டு வர முடியாது. அதனால் முதல்ல இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு இங்கே பிரச்சனை செஞ்சுட்டு இருந்த அருணை பலார்னு வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பிஏ தினேஷ். அங்கே முத்து, என்னாச்சு, அந்த ஆளை பார்த்தியா, கண்டுபிடிச்சியா, அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமாம் என்ன பிரச்சனை அப்படின்னு இங்கே அருண் கேட்கும்போது, நீங்கள் தான் பொறுப்பாக உண்மையை கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ அந்த ஆளை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு பார்த்தா என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? என் வீட்டில் இருந்த கிருஷை இந்த ஆள் தான் கூப்பிட்டு போயிருக்கான். எங்கள் கிட்ட 2 லட்ச ரூபா பணம் கேட்டு ஃபோன் பண்ணான். அதனால தான் நாங்கள் இவனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம். ஆனால் நீங்களே அவனை விட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மறுபடியும் என்கிட்ட மாட்டினா நான் சும்மா விட மாட்டேன். என்ன நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படிலாம் நீயே ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கியான்னு கேட்கும்போது, என்னது நான் ஏற்பாடு செய்யணுமா, அப்படி எந்த அவசியமும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து உடனே வீட்டுக்கு கிளம்பி வர, அங்கே பிஏ தினேஷ் சொன்ன மாதிரியே ஸ்கூல் பக்கத்தில் கிருஷ் இருக்கிறத மனோஜ் பார்த்த உடனே இங்கே மனோஜ் கிருஷை மறுபடியும் நல்லபடியாக வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த கிருஷை பார்த்து இங்கே ரோகிணி பேசவும் முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே மீனா, பரவாயில்லையே கிருஷ் கிடச்சிட்டானா? ஆமாம், என் வீட்டுக்காரர் முத்து எங்கன்னு கேட்கும்போது, முத்து அந்த ஆளை பார்த்த உடனே அவனை யாருன்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கிளம்பி போயிருக்கான். ஆனால் கிருஷ் இங்கே இருக்கான், நீங்கள் போய் கூப்பிட்டு போகலான்னு அந்த ஆள் என்கிட்ட ஃபோனில் பேசின ஆள் சொன்னதால் கிருஷை எப்படியோ நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, கிருஷ் யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் என்ன கிருஷ் அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ரோகிணியை பார்க்க, உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தான், அதனால தான் உன்னை கூப்பிட வந்தேன்னு அவங்க சொன்னதெல்லாம் எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாதே, அப்படி நான் சொன்னால் அம்மா மாட்டிப்பாங்களே அப்படின்னு கிருஷ் ரோகிணியவே பார்த்துட்ருக்க. ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், பரவாயில்ல எப்படியோ முத்து யோசிச்சு பணத்தையும் கொடுக்கல, ஆனால் கிருஷை நல்லபடியாக நம்ம பார்த்துட்டோம். முத்துவால் தான் இப்போ கிருஷ் கிடச்சிருக்கான். என்ன கிருஷ் உன்னால் பாரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா இனி யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன், இனி மீனா அத்தையும் முத்து மாமாவும் என்னை கூப்பிட வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என்னைக்கு இந்த கிருஷ் வீட்டுக்கு வந்தானோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. நல்ல வேலை மனோஜ் பணத்தை கொடுக்கல, இல்லையா இந்த கிருஷுக்காக இவ்வளோ செலவு செஞ்சுட்டேன்னு நானும் மனோஜும் பேசிக்கிட்டே இருந்திருப்போம். உடனே இவங்க பாட்டியை வர சொல்லி இந்த பையன் கிருஷை இங்கேருந்து அனுப்புங்க. அதை விட்டுட்டு இப்போ இதெல்லாம் தேவையா நமக்கு? யாரோ கூப்பிட்டு போனாங்களாம், அதுக்காக நம்ம அங்கேயும் இங்கேயுமா கிருஷை தேடிட்டு இருந்திருக்கோம். நமக்கு வேறு வேலை இல்லை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே விஜயா. உடனே மீனா, அத்தை இப்போ என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? அதான் என் வீட்டுக்காரர் உண்மையை கண்டுபிடிச்சி கிருஷையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, கிருஷை நாங்களே பார்த்துக்குறோம். மனோஜோ இல்லை ரோகிணியோ கிருஷை கூப்பிட ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நாங்களே கிருஷை பார்த்துக்குறோம். கிருஷோட பாட்டி வர வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தை, நீங்கள் கோவப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, ஒன்னால தான் மீனா பிரச்சனை வருது. முத்துக்கிட்ட பேசி புரிய வைக்காம அந்த முத்து என்னடானா கிருஷியை தத்தெடுக்க போகிறேன், நான் தான் கிருஷோட அப்பா, கிருஷோட எல்லா பொறுப்பையும் நான் எடுத்து பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான்.
இதில் இந்த கிறிஷ் என்னடானா மனோஜ் அப்பான்னு கூப்பிட்டதுனால தானே இங்கே என் பையன் மனோஜ் நல்லா சம்பாதிக்கிறான்னு யாரோ ஃபோன் பண்ணி பணம் கேட்டுட்ருக்காங்க. நல்ல வேலை மனோஜ் இந்த பணத்தை கிறிஷுக்காக கொடுக்கல. மனோஜ் கிட்ட பணம் கேட்குறாங்கன்னு உடனே என் வீட்டுக்காரரும் நானும் பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன் கிறிஷுக்காக அந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரே, இதெல்லாம் சரியாக இருக்கா என்ன? அது எப்படிங்க நீங்கள் கிறிஷுக்காக பணம் கொடுக்கலாம்? நீங்கள் சேர்த்து வச்ச பணம் எனக்கு தானேங்க வரணும் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை ரொம்பவே கோவமா, என்ன விஜயா என்ன பேசிட்டு இருக்க? கிறிஷ் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்ன கிறிஷ்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற? நான் சேர்த்து வச்ச பணத்தை யார்கிட்ட கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். என் பணத்தை மனோஜ் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னுடைய 27 லட்ச ரூபா பணத்தை திருப்பி தரல. அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்க மாட்டல்ல? அது மட்டும் இல்லை, கிறிஷுக்காக எவ்வளோ வேணாலும் பணத்தை செலவு செய்யலான்னு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். என்னுடைய முடிவை நீ மாற்ற முடியாது, உன் பேச்சை நான் கேட்கவும் முடியாது. அதான் பணம் கொடுக்கலல்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே முத்துவும் வந்துடுறாரு. முத்து, என்னப்பா என்னாச்சு? அந்த ஆளை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டிங்களா? யாருப்பா பிரச்சனை செஞ்சது? மனோஜுக்கு ஃபோன் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கிறிஷை கூப்பிட்டு போனது யாரு? எதுக்காக இப்படி செஞ்சாங்கன்னு உண்மை உனக்கு தெரிய வந்துருச்சா முத்துன்னு கேட்குறாரு அண்ணாமலை. உடனே மனோஜ், ஆமாம் முத்து, அந்த ஆளை பார்த்தியா? ஏன் இப்படி செஞ்சாரு? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி 2 லட்ச ரூபா பணம் கேட்டாரு அப்படின்ற உண்மை உனக்கு தெரியுமா? அவரை சும்மாவை விட்ட போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கணும், போலீஸ்கிட்ட நம்ம உதவி கேட்டிருக்கணும், அந்த ஆளை வசமாக மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜும், நான் சம்பாதிக்கிற பணத்தை யாருக்காகவும் கொடுக்க முடியாது, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுட்ருக்கேன். இதில் மறுபடியும் அந்த ஆள் கிறிஷை கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் எனக்கு தான் ஃபோன் பண்ணி பணம் கேட்பாரு. என்னால் யாருக்கும் பணம் கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன் முத்து, உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா? அந்த ஆள் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? மறுபடியும் யாராலையும் எனக்கு பிரச்சனை வராதுல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா, பார்த்தீங்களா மனோஜ் எவ்வளோ தெளிவாக இருக்கான்னு? எனக்கு மட்டும்தான் மனோஜ் வந்து பணம் கொடுப்பான். நான் தானே மனோஜை நல்லா படிக்க வச்சு பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுக்காக உதவி செஞ்சுருக்கேன். என்ன மனோஜ் என் பேச்சு தானே கேட்பேன்னு சொல்லும்போது, ஆமாம்மா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனால் இந்த கிறிஷ் இந்த வீட்டில் இருந்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியாதுமா. இந்த கிறிஷுக்காகலாம் தேவையில்லாமல் பணத்தெல்லாம் செலவு செய்ய முடியாது. கிறிஷை தான் அவங்க பாட்டி கூட அனுப்பி வைங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஒவ்வொருத்தரும் இங்கே கிறிஷ் வீட்டில் இருக்கவே கூடாது, கிறிஷால் தான் பிரச்சனை வருதுன்னு பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு கிறிஷ் வந்து இங்கே ரோகிணியவே பார்த்துட்ருக்க. கிறிஷ் வந்து அழ ஆரம்பிக்கிறான். உடனே இங்கே அண்ணாமலையும், இல்லை கிறிஷ், நீ இந்த வீட்டில் இருப்ப, உன் பாட்டி வர வரைக்கும் எங்கள் கூட தான் இருக்க போகிற. விஜயாவும் மனோஜும் ஏதோ கோவத்தில் பணம் தான் முக்கியம்னு பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் எங்களுக்கு நீ தான் முக்கியம். அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் உன் பாட்டியை பார்த்து அவங்க கூடவே உன்னை அனுப்பி வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஷ் பதில் பேசாமல் ரோகிணியை பார்த்துட்ருக்க. ரோகிணி ரொம்பவே மனசு வேதனையோடு அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சா இங்கே பிஏ தினேஷ் இப்படி ஒரு பிரச்சனை செய்வாருன்னு நினைக்கவே இல்லை. நல்ல வேலை முத்துவும் அந்த ஆளை பார்க்கல, அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. மறுபடியும் அந்த ஆளை பார்த்தா நான் சும்மா விட மாட்டேன்னு கிறிஷ்கிட்ட மாட்டாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அந்த பிஏ தினேஷ். அதனால் என்னை பற்றின உண்மை முத்துவுக்கு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. உடனே முத்துவும் மீனா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அங்கே அருண் வந்தார், அவர் உதவி செய்வார்னு நினச்சேன். ஆனால் அந்த ஆளுங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் இவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா. இனிதான் கிறிஷை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். எப்படியோ கிறிஷ் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீனா, கிறிஷுக்கு சாப்பிட ஏதாவது கொடு மீனா. நீ தான் கிறிஷ் கூடவே இருந்து ஆறுதலாக பேசணும். கிறிஷோட பாட்டி எப்போ வராங்களோ வரட்டும். அது மட்டும் இல்லை, இனி கிறிஷை கூப்பிட்டு போகிறது, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்றதுன்னு இந்த வேலையை பார்லலம்மா நாங்களே பார்த்துக்குறோம். நீங்களும் மனோஜும் கிறிஷுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம். புரியுதுல்ல? உங்களால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. எப்பயும் போல் கிறிஷை நாங்களே கூப்பிட்டு வந்திருந்தா யாரும் வந்து இப்படி கூப்பிட்டு போயிருக்க மாட்டாங்க. கிறிஷை முன்னாடியே நாங்கள் கூப்பிட போயிருப்போம். நீங்கள் வேலை தான் முக்கியம்னு கிறிஷ் மேலே இப்படி அக்கறையே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேசிட்டு போக எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே கிறிஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. கிறிஷ், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லன்னு கேட்க, அம்மா எனக்கு அங்கே ரொம்பவே பயமாக பதட்டமாக இருந்ததுமா. எப்போ வந்து நீங்கள் என்னை கூப்பிட்டு போவீங்கன்னு நினச்சேன். அம்மா, அந்த ஆள் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாருமா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா என் ஃப்ரெண்டு தான். ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதால தாம்மா நான் கிளம்பி போனேன். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கல்ல, வீட்டிலேருந்து யாராவது வந்தால் தான் அவங்க கூட வீட்டுக்கு வரணும், மற்ற யார் வந்து கூப்பிட்டாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிதாம்மா, நீங்கள் யாராவது வந்து கூப்பிட வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஆள் சொன்னதெல்லாம் நம்பி அப்புறம் பாருங்கம்மா எனக்கு இப்படி ஒரு நிலமை. இனி மீனாத்தை முத்துமாமா என்னை பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிரு கிறிஷ், உன் மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது, அவ்வளோ பாசம் இருக்குது. ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கும்போது உன்கிட்ட பேசக்கூட முடியல. நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்னு உன்னை நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா?
எப்படியோ முத்துவால நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்ட. இங்கே மனோஜ் வந்து உண்மையாகவே உன் மேலே பாசம் வைக்கல. உனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே மனோஜும் விஜயாத்தையும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நீ திரும்பி வரக்கூடாதுன்னு என்னெல்லாம் பேசுனாங்க. உனக்காக மனோஜ் பணம் கொடுக்கவே முடியாதுன்னுலாம் சொன்னார். எப்படியோ இங்கே வந்து முத்து பணத்தையும் கொடுக்கல, உன்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆனால் இனியும் அந்த பிஏ தினேஷ் ஃபோன் பண்ணி என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. மறுபடியும் பணத்தை கேட்டால் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்கே கிறிஷ் வந்த சந்தோஷத்தில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே மீனா சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறமாவும் நீ உண்மையை சொல்லாமல் இருந்தா மறுபடியும் அந்த ஆளால் கிறிஷுக்கு தான் பிரச்சனை வரும். எவ்வளோ தான் பொறுமையாக இருக்கிறது. கிறிஷோட வாழ்க்கை முக்கியம்னு நினச்சா இப்போவாது மனசு மாறி மனோஜ் கிட்டையாவது உன்னை பற்றின உண்மையை சொல்லிடு ரோகிணி. அதுதான் உனக்கும் நல்லது, கிறிஷோட வாழ்க்கைக்கும் நல்லது. இங்கே எங்கள் கூட கிறிஷ் இருக்கிறதுனால, நம்ம வீட்டில் இருக்கிறதுனால என் வீட்டுக்காரர் உடனே கிறிஷை வந்து நல்லபடியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆனால் கிறிஷோட பாட்டி கூட இருந்திருந்தா என்ன ஆகுறது யோசிச்சு பாரு. கிறிஷ் வந்து இனி எங்கள் கூட இருந்தாதான் கிறிஷ் கவனமாக இருப்பான். நாங்கள் கிறிஷை பார்த்துக்குறோம், நீ போய் ரெஸ்ட் எடு ரோகிணி, கிறிஷை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேச உடனே ரோகிணின்னு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. முத்துக்கிட்டையும் அருண்கிட்டையும் மாட்டிக்காம அங்கேருந்து கிளம்பி வந்த பிஏ தினேஷ் தன்னுடைய ஆளுங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பாத்தியா அந்த ரோகிணி நான் கேட்டப்போ பணம் தர முடியாதுன்னு சொல்லி மனோஜ்கிட்ட பணம் கேட்க வச்சப்பவே கேட்க சொன்னப்பவே நான் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ரோகிணியை நம்பியிருக்கக்கூடாது. ஒரு பக்கம் அருண், இன்னொரு பக்கம் முத்துன்னு இவங்கக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. இனியும் முத்து எங்கே பார்த்தாலும் என்னை சும்மா விட மாட்டான். நான் தான் பணத்தை கேட்டு ஃபோன் பண்ணேன்னு முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அந்த அருணுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால் கொஞ்ச நாள் வெளியில் போகாமல் அமைதியாக இருக்க வேண்டிதான். ஆனால் ரோகிணி இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரமாகவே ரோகிணிக்கு சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன். ரோகிணியை பற்றின உண்மையை அவங்க வீட்டுக்கே போய் சொல்லிடலாமான்னு கூட எனக்கு தோணுது. இந்த ரோகிணிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கவே முடியாது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். வர வர ரோகிணி ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறா. என்னை மாட்டி விடணும், பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள்ல. தன்னுடைய பையன் மேலே ரோகிணிக்கு எப்படியும் அக்கறை இருக்கும், பாசம் இருக்கும். பணத்தை கொடுத்துருவான்னு நினச்சேன். ஆனால் இப்போவும் இந்த ரோகிணி என்னை ஏமாத்திட்டாலே. முத்துவும் அருணும் வந்ததால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கேருந்து வந்தால் போதும்னு நினச்சிட்டேன். இனி அந்த ரோகிணிக்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஆனால் பிரச்சனை செய்கிறதுக்கு முத்துவை அனுப்பி அங்கே அருணையை அனுப்பி வச்ச ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரோகிணியால் தான் முத்துவும் அருணும் அங்கே வந்தாங்க. அவங்களால தான் வசமாக மாட்டிக்கிட்டேன்னு நினச்சிட்டு பிஏ தினேஷ் இப்படிலாம் தன்னுடைய ஆளுங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு பிஏ தினேஷ். வீட்டுக்கு வந்த அருண் சீதா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த முத்துவுக்கு வேறு வேலையே இல்லை. ஏதோ கிறிஷை யாரோ கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதால் நானும் அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு போனேன். ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் கிறிஷ் இப்போ சந்தோஷமாக வீட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா முத்து மாமா கிறிஷை வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டாருன்னு சொல்லும்போது, இதெல்லாம் முத்துவால் மட்டும் நடக்கலை, என்னாலையும் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தான் அந்த ஆளை கண்டுபிடிக்கலன்னு சொன்னீங்களேன்னு கேட்கும்போது, ஏன் முத்து மட்டும்தான் எல்லா உதவியும் செய்வாரா? வீட்டுக்கு நல்லது செய்வாரா என்ன? நீங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக முத்து இப்படி செஞ்சாலும் உண்மையாகவே அந்த ஆளை நான் பார்த்துட்டேன். அவரை சீக்கிரமாக கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கிறிஷுக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல. முத்து மாமா கிறிஷை தத்தெடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் மீனாக்கா அதெல்லாம் முடியாதுன்னு அடம் பிடிக்கிறா. இதுக்கிடையில் என்ன நடக்க போதோ தெரியல. பேசாமல் கிறிஷோட பாட்டி வந்து கிறிஷை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக அவங்க வேலையை பார்க்கலாம். இதெல்லாம் மீனாக்கா கிட்ட நான் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. முத்து மாமா கிட்ட பேசவே விருப்பம் இல்லைன்னு இப்போ வரைக்கும் நான் பேசாமல் இருக்கேன். ஏன்னா உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து சீதா. உடனே அருண் ரொம்ப சந்தோஷமாக, நீ இப்படி என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால தான் முத்துவாலையும் மீனாவாலையும் என்னையும் உன்னையும் பிரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நடந்த எல்லாத்தையும் வந்த உடனே அருண் என்கிட்ட தெளிவாக பேசிடுவார். எப்படியோ மறுபடியும் மீனாக்கா வீட்டுக்கு கிறிஷ் வந்ததை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி நம்ம மீனாக்கா கிட்டேயோ இல்லை முத்துமாமா கிட்டேயோ பேசவே முடியாதே அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே வந்து சீதா. முத்துவும் மீனாவும் என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே விஜயா மட்டும் இல்லை, அண்ணாமலையும் கிறிஷோட பாட்டியை உடனே வர வைக்கணும்னு எல்லார் முன்னாடியும் மீனா முத்துக்கிட்ட சொன்னதால யோசிக்கிறாங்க. உடனே அங்கே வந்த ஸ்ருதியும், மீனா இங்கே அண்ணாமலை மாமா இப்படிலாம் பேசவே மாட்டார். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, கிறிஷால் பிரச்சனை வருது. மனோஜுக்கு யாரோ ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருக்காங்கன்னா சீக்கிரமாகவே கிறிஷ் வந்து அவங்க பாட்டி கூட இருந்தால் தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியாமல் கிறிஷை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா அங்கே கிறிஷோட பாட்டி நம்மக்கிட்ட தானே வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்களை நம்பி தான் கிறிஷை விட்டுட்டு போனேன். ஆனால் நீங்கள் கவனமே இல்லாமல் இருந்திருக்கிறீங்க. எப்படியாவது என் பேரனை நீங்கள் என்கிட்ட அனுப்பி ஆகணும் அப்படின்னு பிரச்சனை செஞ்சால்
அப்புறம் நாம எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். வந்தவங்க யாருன்னு தெரியல. ஆனால் மனோஜை பற்றி தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பணத்தை கேட்டிருக்காங்க. அதனால நீங்க இந்த பிரச்சனையில தலையிட வேண்டாம் மீனா. அண்ணாமலை மாமா சொன்ன மாதிரியே கிறிஷோட பாட்டியை வர வைக்க வேண்டியதானே. நீங்க வேணும்னா ஃபோன் போட்டு கொடுங்க, நானே பேசுறேன். இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி சொல்லலைனாலும் கிறிஷோட பாட்டிக்கிட்ட கிறிஷை அனுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கும் இப்படி பிரச்சனை வராது. முத்துவும் அவர் வேலையை பார்ப்பாருல்ல. பாவம் முத்து சரியா சாப்பிடாம கிறிஷ் எங்க இருக்கான் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு எவ்வளோ யோசிச்சாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா மீனா அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. என்னங்க வீட்டில் எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. நாம இப்போ என்னங்க முடிவெடுக்கிறது? கிறிஷோட பாட்டிக்கிட்ட நான் பேசவா, அவங்கள வர சொல்லவா, என்ன செய்யன்னு கேட்குறாங்க மீனா. உடனே முத்து அப்பாவே சொல்லிட்டாங்க, இனி எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அதனால கிறிஷோட பாட்டியை வர சொல்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஆனால் கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்க தான் விரும்புகிறான், ஆசைப்படுறான். அப்படி இருக்கும்போது என்ன மீனா செய்கிறதுன்னு கேட்க உடனே அங்கே வந்த மனோஜோ, என்ன 2 பேரும் ரொம்ப யோசிக்கிறீங்க? கிறிஷ் என்ன உங்கள் பையனா? நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அதான் அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல. அப்பா என்ன யோசிக்காமையா முத்து இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பாரு? முன்னாடி கிறிஷுக்கு சப்போர்ட் பண்ணதும் நம்ம அப்பா தானே. கிறிஷ் இந்த வீட்டிலே இருக்கட்டும்னு அம்மா பேச்சை கேட்காம முடிவெடுத்ததும் நம்ம அப்பா தானே. இப்போ நம்ம அப்பாவே கிறிஷோட பாட்டியை வர சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் என்ன 2 பேரும் ரொம்ப யோசிக்கிறீங்க? கிறிஷ் இந்த வீட்டில் இருந்தால் என்னை அப்பான்னு கூப்பிடுவான். அப்புறம் கிறிஷுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் கிறிஷுக்காக நிறைய பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்பா சொன்ன மாதிரி அம்மா பேச்சை கேட்டு கிறிஷோட பாட்டியை வர சொல்லுங்க. அவங்க கிட்ட முதல்ல நான் பேசணும். அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. அவங்க பேரனை அவங்க பார்த்துக்காம இங்கே கூப்பிட்டு வந்து விட்டதால எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். நல்ல வேலை, பிஸ்னஸில் சம்பாதிச்ச பணத்தை கிறிஷுக்கு கொடுத்துருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? முத்து, நீயாவது கிறிஷோட பாட்டிக்கிட்ட பேசு முத்து. என் நிலைமையை புரிஞ்சுக்க முத்து. கிறிஷ் மட்டும் இந்த வீட்டில் இல்லைனா அப்புறம் கல்யாணி வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. என் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே ஆகாது அப்படின்னு மனோஜ் யோசிச்சு பார்க்குறாரு. இங்கே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் எல்லாருமே அண்ணாமலை சொன்னது சரிதான் அப்படின்னு இங்கே கிறிஷோட பாட்டி வந்தே ஆகணும்னு முடிவெடுத்ததால வேற வழி இல்லாமல் மீனா கிறிஷோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கிறிஷோட பாட்டிக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. உங்கள் பேரனை நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க. முடிஞ்ச அளவு கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம். கிறிஷ் எங்கள் கூட இருக்க விருப்பப்படுறான். ஆனால் நீங்களும் கிறிஷை பார்க்க வரணும். கிறிஷை நல்லா பார்த்துக்கோங்க. யாராலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு வீட்டில் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சரி மீனா, நான் சீக்கிரமாகவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி ஃபோனை வைக்க இங்கே ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் கண் கலங்கி நிற்கிறாங்க. என் பையன் கிறிஷ் என் கூட இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம். நான் நினச்சது எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ என் அம்மா வந்து கிறிஷை கூப்பிட்டு போயிட்டா எப்படி மனோஜோட மனசை மாற்றுறது? கிறிஷை எப்படி மனோஜ் புரிஞ்சுப்பாருன்னு தெரியலையே. இங்கே மீனா வேற என் அம்மாவை வர சொல்லிட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரோகிணியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல் அருண் தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் இங்கே பிஏ தினேஷும் அவரோட ஆளும் அந்த பக்கமாக போகிறத அருண் பார்த்த உடனே, இங்கே இந்த ஆள் தானே அன்னைக்கு நம்ம பார்த்தோம், கிறிஷை கூப்பிட்டு போனது இவர் தானே, இங்கே முத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டதும் இந்த ஆள் தானே, நான் அன்னைக்கே பார்த்தேன், இவனை விடக்கூடாதுன்னு நினச்சேன், எப்படியோ அங்கேருந்து கிளம்பிட்டான், இன்றைக்கி இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இங்கே பிஏ தினேஷ் எங்கே போகிறாருன்னு அவருக்கே தெரியாமல் அருணும் அவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. அருண் வரது தெரியாமல் பிஏ தினேஷ் தன்னுடைய ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டே போக அப்போ தான் தெரிய வருது அவங்க எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது சிட்டியை வெளியில் கொண்டு வர ரோகிணி கிட்ட பணத்தை வாங்கிடலாம்னு நினச்சா ரோகிணி என்ன ஏமாத்திட்டா. ஆனால் ரோகிணியை சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ண போகிறேன், ரோகிணி பணத்தை தராமல் ஏமாத்துனதுக்கு சரியான பதில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த அருண்கிட்ட பிஏ தினேஷும் அவரோட ஆளுங்களும் வசமாக மாட்டிக்கிறாங்க. உடனே இங்கே அருண் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அங்கே போலீஸையும் வர வைக்கிறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸும் இங்கே அருண்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க, இங்கே கிறிஷ்ன்ற பையனை இவங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு இவங்களை கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் எப்படியோ அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனால் இன்றைக்கி இவங்க எல்லாரும் வசமாக மாட்டிக்கிட்டாங்கன்னு நடந்த உண்மையை போலீஸ்கிட்ட தெளிவாக அருண் சொன்னதால் பிஏ தினேஷும் அவர் கூட அங்கே வந்த ஆளுங்களும் வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. உடனே சார் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சார், விட்டுருங்க சார், நீங்கள் நினைக்கிற ஆள் நான் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ வந்து கிறிஷை கூப்பிடலையா, நீ வந்து அங்கே மனோஜுக்கு ஃபோன் பண்ணலையான்னு கேட்க உடனே இங்கே திருன்னு முழிக்கிறாரு பிஏ தினேஷ். எனக்கு தெரியும் சார், இந்த ஆள் தான், இவரை நான் அன்னைக்கே பார்த்தேன், விடக்கூடாதுன்னு நினச்சேன், எப்படியோ அன்னைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாங்கல்ல, எதுக்காக கிறிஷை கூப்பிட்டு போனாங்க, எதுக்கு அவங்கக்கிட்ட பணம் கேட்டாங்கன்ற உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அங்கே போலீஸ்கிட்ட அருண் வந்து பிஏ தினேஷை வசமாக மாட்டி விட்டுறாரு.
இங்கே பிஏ தினேஷ் சார் என் மேலே எந்த தப்புமே இல்லை சார், அந்த கிறிஷ் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ மறுபடியும் பொய் சொல்லி ஏமாற்றி இங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்காத. ஏன்னா நீ வசமாக மாட்டிக்கிட்ட. உண்மை தெரியாமல் நீ வெளியில் வரவே முடியாதுன்னு சொல்ல. சார் எனக்கு எந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்கன்னு கூட தெரியல சார். ஆனா என்னை விட்டுருங்க சார். என் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் யாருக்கும் பிரச்சனை செய்யலை, யார்கிட்டயும் பணம் கேட்கவே இல்லை சார்ன்னு சொல்லும்போது, பிஏ தினேஷோட ஃபோனை வாங்கிடுறாரு அருண். அந்த ஃபோனில் இருந்த ரோகிணியோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு, "ஆமாம் இவங்கள தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "சார் தெரியும் சார். இவங்க என் ஃப்ரெண்டு தானே" சொல்லும்போது, "இவங்க என் சொந்தக்காரங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "இவங்க வீட்டில் இருந்த கிறிஷை தானே நீ எப்படியாவது அவன் மூலமாக பணத்தை வாங்கணும்னு நினச்சேன். இப்போ என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? அப்போ இந்த ரோகிணிக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம்? இந்த கிறிஷ் யாருன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "சார் என்ன சார் நீங்கள் எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன்னு என்னை கேள்வி கேட்குறீங்களே. இந்த ரோகிணி உங்கள் சொந்தக்காரங்க தானே சார். அவங்கள பற்றி இன்னுமா தெரியாமல் இருக்கீங்க? முத்து வீட்டில் உள்ளவங்க தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கல. நீங்களாவது பொறுப்பான வேலையில் இருக்க நீங்களாவது உண்மையை தெரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா, என்ன சார் என்கிட்டயே கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்ல, இந்த ரோகிணி உங்கள் ஃப்ரெண்டு தானே, அப்போ இவங்கள உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது, சார் இந்த ரோகிணி ரொம்ப நல்லவங்கன்னு எல்லாரும் நம்புகிறாங்க சார். எனக்கு இந்த ரோகிணியை பற்றின உண்மை எல்லாமே தெரியும். ஆனால் உண்மையை சொன்னால் என்னை விட்டுருவீங்களா சார்ன்னு கேட்கும்போது, நீ எதுக்கு கிறிஷை கூப்பிட்டு வந்த, எதுக்கு பணம் கேட்டேன்னு எனக்கு உண்மை தெரியணும். அதுக்கப்புறம் நீ வெளியில் போகணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன். உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன். ஆனால் நீ உண்மையை சொல்லணும். புரியுதுல்லன்னு சொல்கிறாரு அருண். சார் புரியுது சார். உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த ரோகிணி என்னை ஏமாத்தின உண்மையை நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் அருண்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு. இந்த ரோகிணி தான் கல்யாணி, கிறிஷோட அம்மா. இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லாம தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த கல்யாணி. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட ரோகிணிகிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கிடலான்னு தான் கிறிஷை கூப்பிட்டு போனேன். ஆனால் முத்துவும் நீங்களும் என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படியோ அங்கேருந்து கிளம்பிட்டேன். யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ உங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் சார். ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு நிறையா தெரியும் சார். வேணும்னா ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு ரோகிணியை பற்றின உண்மையை தெளிவாக சொன்னது மட்டும் இல்லாமல் ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுறாரு. ஆதாரத்தெல்லாம் பார்த்த உடனே இங்கே அருணுக்கு தெரிய வருது. அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா? இந்த உண்மை இன்னும் முத்து வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாதா? ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் தானா? அப்புறம் எப்படி கிறிஷ் ரோகிணியோட வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்க, சார் மனோஜோட மனசை மாற்றுறதுக்கு இது எல்லாமே ரோகிணியோட திட்டம் தான் சார். எனக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். அதனால் ரோகிணி பணம் கொடுக்கலனா கிறிஷை வீட்டுக்கே கூப்பிட்டு உண்மையை சொல்லிடுவேன்னு சொன்னதால் மனோஜ் கிட்ட பணத்தை கேட்க சொன்னதே இந்த ரோகிணி தான் சார். அதனால தான் இங்கே மனோஜும் நல்ல பிஸ்னஸ் செய்கிறாரு, கண்டிப்பாக பணம் இருக்கணும், 2 லட்ச ரூபா பணத்தையும் நான் கேட்டேன். ஆனால் அந்த முத்து திட்டம் போட்டு என்னை ஏமாற்றிட்டு ரோகிணி சொன்ன மாதிரியே கிறிஷை கூப்பிட்டு போயிட்டான். ஆனால் நான் கேட்ட பணம் கிடைக்கல சார். இந்த ரோகிணியை பற்றின உண்மை ஏற்கனவே ரோகிணியோட மாமியார்கிட்டையும் அந்த மனோஜ்கிட்டையும் சொல்லணும்னு நான் எவ்வளவோ யோசித்தேன். இருந்தாலும் எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. ரோகிணி செஞ்ச பிரச்சனையால் எங்கேயுமே வேலைக்கு போக முடியாமல் எவ்வளவோ அவமானப்பட்டுட்டேன். அதனால தான் சார் ஃபோன் பண்ணி மறுபடியும் பணம் கேட்டேன். அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு சிட்டி இப்போ உள்ளே இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது சார். அதனால தான் சார் நான் ரோகிணிகிட்ட பணம் கேட்டேன். மற்றபடி எனக்கும் ரோகிணிக்கும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ரோகிணியோட பையன் கிறிஷை பற்றின உண்மையை நான் சொல்லிடக்கூடாதுன்னு ரோகிணியும் அப்பப்போ எனக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யோசித்து என்னை வசமாக மாட்டி விட்டுட்டா அந்த ரோகிணி. அதனால் நானும் உண்மையை சொல்ல வேண்டியதாயிருச்சு. உங்கள் சொந்தக்காரங்கன்றதுனால அவங்கள விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லி ரோகிணியை பற்றின உண்மையை பிஏ தினேஷ் அருண்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தையும் கொடுக்க, இதெல்லாம் பார்த்துட்டு அருண் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு. என்னது, முத்து தெளிவாக உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு ஆள். முத்து மீனாவே இந்த ரோகிணி ஏமாத்திருக்காங்களா? இப்போவே ரோகிணியை பற்றின உண்மையை முத்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அங்கே புரிய வச்சது மட்டும் இல்லாமல் இந்த ஆதாரத்தையும் அங்கே எல்லாருக்கும் காமிக்கணும், புரிய வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த ரோகிணியை பற்றின உண்மையை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பெருமையாக பேசுவாங்க, பாராட்டுவாங்க. முத்துவால் மீனாவால் கண்டுபிடிக்க முடியாத உண்மையை அருண் கண்டுபிடிச்சிட்டாருன்னு எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மீனாவுக்கு உதவி செய்கிற மாதிரி இப்படியெல்லாம் நான் செஞ்சால் ரோகிணி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்பாங்க. ஆனால் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு ஆதாரத்தோட அருண் அங்கே வீட்டுக்கு கிளம்பி வர, உடனே இங்கே சீதா, என்னங்க நீங்கள் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, அந்த ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரியும் சீதா, அதனால தான் வந்திருக்கேன். இங்கே பாரு, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. கிறிஷ் வேறு யாரும் இல்லை, ரோகிணியோட பையன்தான். கிறிஷோட பாட்டி முத்து வீட்டில் சொன்னது எல்லாமே பொய் தான். இப்போ தான் அந்த பிஏ தினேஷ் மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆதாரத்தெல்லாம் பார்த்தேன்னா உனக்கே தெளிவாக புரிய வரும்னு சொல்ல, ஆமாம் இங்கே கிறிஷோட பிறந்த நாளைக்கு என் மாமாவும் அக்காவும் போயிருந்தாங்க. ஆனால் அங்கே தான் ரோகிணி இருந்திருக்காங்களா? இந்த உண்மையெல்லாம்
மீனாக்காவுக்கு எப்படி தெரியாமல் இருந்ததுன்னு எனக்கு புரியலையே. ஒருவேளை மீனாக்காவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்குமா? வீட்டில் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்ன? அதனால தான் கிறிஷை தத்தெடுக்க வேண்டான்னு முத்து மாமா கிட்ட மீனாக்கா பிரச்சனை செஞ்சாங்களா என்ன? முதல்ல இந்த உண்மையை இங்கே என் அக்காவோட மாமியார் விஜயா கிட்ட சொல்லணும். எப்போ பார்த்தாலும் ரோகிணி தான் என் மருமகனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது, எங்கள் அக்கா மீனாவை அவமானப்படுத்துறது, நீ வந்து ம், எங்கேயும் வெளியில் வேலைக்குன்னு போகக்கூடாதுன்னு இங்கே மீனாக்காவை என்னெல்லாம் பேசியிருக்காங்க அந்த விஜயா. அவங்களுக்கு முதல்ல சரியான பாடம் புகட்டணும். நல்ல வேலை செஞ்சீங்க. இந்த ஆதாரத்தை முதல்ல என்கிட்ட கொடுங்க. இதெல்லாம் அந்த விஜயா கிட்ட சொல்லி புரிய வச்சா ரோகிணியை பற்றின உண்மையை புரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு அருணை கூப்பிட்டுட்டு சீதா ரொம்ப கோவமாக விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. மீனா எப்பயும் போல கிச்சனில் இருக்கிற வேலையை பார்த்துட்ருக்க சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்து இங்கே கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, முத்து மாமா, என் பாட்டி சீக்கிரமாக வந்துடுவாங்களா? என்னை கூப்பிட்டு போயிடுவாங்களா? அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாதா? உங்ககிட்ட பேச முடியாதான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிறிஷ், அப்பப்போ உன்னை பார்க்க நானும் மீனாவும் வருவோம், நீயும் இந்த வீட்டுக்கு வரலாம். இப்போ கொஞ்ச நாள் உன் பாட்டி கூட இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு இங்கே என் அப்பா நினைக்கிறாரு. மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. அதான் மீனா ஃபோன் பண்ணி பேசியிருக்கால, உன் பாட்டி வரப்போ வரட்டும், அது வரைக்கும் இங்கே நீ சந்தோஷமா இரு. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, உன்னை நான் பொறுப்பாக கவனமாக பார்த்துப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே முத்துவோட வீட்டுக்கு சீதாவும் அருணும் வந்த உடனே இங்கே முத்து, வா சீதா, நல்லா இருக்கீங்களா? மீனா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. எனக்கு தெரியும் சீதா, நீ மனசு மாறிடுவ, எங்களை தேடி வந்து பேசுவேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். மீனா மேலேயும் தப்பு இல்லை, நானும் வேணும்னே இப்படி பிரச்சனை செய்யலை. நீ என்னை மன்னிச்சிரு சீதா, அருண் என்னை மன்னிச்சிருங்க. அதுக்காக மீனா கிட்ட சீதா பேசாமல் இருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, மாமா போதும், உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரலை, உண்மையை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். என்னுடைய அக்கா மீனாவுக்காக தான் வந்தேன், மற்ற யாருக்காகவும் இங்கே இந்த வீட்டுக்கு நான் வரலன்னு கேட்க, உடனே அங்கே வந்த விஜயா, என்ன என் வீட்டுக்கு வந்து சத்தமாக பேசிகிட்டு இருக்க? என்ன மீனாவை பார்க்க வந்தியா? எதுக்கு இங்கே வரணும்? அதான் சொல்லியிருக்கேன்ல, உன் வீட்டிலேருந்து யாருமே இங்கே வரக்கூடாது. அப்படியே மீனாவை பார்க்கணுன்னா உங்கள் வீட்டிலையே பார்த்துக்கோங்க, பேசிக்கோங்கன்னு. நீங்கள் வந்துட்டு என்ன முத்துவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. நான் யாரையும் எதிர்த்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது, அப்புறம் எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? என் வீட்டுக்கு நீங்கள்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அங்கே வந்து அண்ணாமலை, இங்கே சீதா என்னம்மா சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் வந்தது, என்னமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், காஃபி எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது, மாமா என் வீட்டுக்காரரை எதிர்த்து பேசிட்டு உண்மையை சொல்ல போகிறேன்னு வந்திருக்க, இந்த சீதாவுக்கு காஃபி கொடுக்கணுமா? வேண்டாம் மாமா, வந்த வேலையை முடிச்சுட்டு சீதா கிளம்பட்டும். நானும் சீதா மேலே ரொம்ப கோவமாக தான் இருக்கேன். மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு நினச்சேன். இன்னும் என் வீட்டுக்காரர் மேலே இவ்வளோ கோவமாக பேச வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்கு வந்தான்னு கேளுங்க மாமா. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு பேச வேண்டியதை பேசிட்டு இந்த சீதா கிளம்பட்டும்னு சொல்கிறாங்க மீனா. உடனே மனோஜ், ரோகிணின்னு எல்லாரும் அங்கே வந்து நிற்கும்போது அருண் வந்திருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்ன மீனா, அருண் வந்திருக்காரு, சீதாவும் வந்திருக்காங்க, இவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களே, என்னாச்சு மீனான்னு கேட்கும்போது, எனக்கு என்ன தெரியும், எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலை, யாரும் வரக்கூடாது, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு மட்டும்தான் யோசிப்பேன், அப்படி தானே மீனா ரொம்ப கோபமாக பேசும்போது இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, என்னம்மா ரோகிணி, நீ எதுக்குமா இந்த சீதாவை பார்த்து திருன்னு முழிக்கிற? நீ போய் ரெஸ்ட் எடுமா. சீதா எதுக்காக வந்தான்னு தெரியல, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, மீனா உங்களுக்கு நல்லா தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சீதா சொல்கிறாங்க, அக்கா இன்னும் நீ இவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கியா? இந்த ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் உன் மாமியார் தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா நீ எதுக்குக்கா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க? அது மட்டும் இல்லாமல் ரோகிணியும் உனக்கு உதவி செய்ய வேண்டியதானே? இந்த வீட்டு மருமகளாக இருக்கணுன்றதுக்காக ரோகிணி போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் இந்த ரோகிணியை நம்புறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இங்கே வந்து ரோகிணி சொல்கிறாங்க, என்ன சீதா, என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பேசுகிறதுலாம் எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க, உடனே அருண் சொல்கிறாரு, என்ன ரோகிணி, ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறீங்க, ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரையும் இப்படி ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு எல்லாரும் நம்புகிறாங்களே, இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு எப்படி உங்களால் பொய் சொல்ல முடியுது? எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோன்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன சீதா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, அக்கா இங்கே கிருஷ்ண பற்றின உண்மை உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை உண்மை தெரிஞ்ச நீ இங்கே ரோகிணிக்கு உதவி செய்கிறியான்னு கேட்ட உடனே, கிருஷ்ண பற்றின உண்மையை பற்றி பேசுகிற, நீ எதுவுமே பேச வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் நான் உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன், அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்னை வீட்டுக்கு போக சொல்கிற, நான் உண்மையை சொல்லாமல் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன்.
இத்தனை நாள் உன்னை புரிஞ்சுக்காம மருமகளாக ஏற்றுக்காம உன்னுடைய மாமியார் என்னென்ன பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டாமா? என்கிட்ட ஆதாரமும் இருக்கு, உண்மையும் எனக்கு தெரியும். நீ அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதா. உடனே முத்துவும், என்ன மீனா, சீதா உண்மையை சொல்ல வேண்டாம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? இங்க அருணும் சீதாவும் உண்மையை சொல்லணும்னு தானே வந்திருக்காங்க. அருண், உங்களுக்கு என்ன உண்மை தெரியும்னு சீக்கிரமா எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டியதானே? சீதா, எதை பத்தி பேச வர? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லும்போது, மாமா இந்த ஆதாரத்தை பாருங்க, நாங்க உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாம் தெளிவா புரிய வரும்னு இங்க ஆதாரத்தை எல்லார்கிட்டயுமே காமிக்க, ஒவ்வொருத்தரும் அங்க இருந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு, என்னது இந்த கிறிஷ் யாருன்னே தெரியாதுன்னு ரோகிணி சொன்னாங்க. கிறிஷோட பிறந்த நாளைக்கு ரோகிணி போயிருக்காங்க. கிறிஷோட பாட்டி கூட ரோகிணி சந்தோஷமா போட்டோ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு மனோஜ், என்ன ரோகிணி நீ எப்போ போன, எப்போ இவங்கள பார்த்த அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்க உண்மையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர, உடனே எல்லார் முன்னாடியும் இங்க அருண் பேச ஆரம்பிக்கிறாரு. பிஏ தினேஷ் மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆதாரத்தையும் என்கிட்ட கொடுத்தது பிஏ தினேஷ் தான். வேணும்னே ரோகிணி தான் மனோஜ் கிட்ட பணம் கேட்க சொல்லியிருக்காங்க. 2 லட்ச ரூபா பணத்தை தர முடியாதுன்னு ரோகிணி மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கலாம்னு நினச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அப்பப்போ இந்த உண்மையை சொல்லிடுவேன், அப்படி நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னா நீ எனக்கு பணம் கொடுக்கணும்னு பிஏ தினேஷ் ரோகிணியை பற்றின உண்மையை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ பணம் வாங்கியிருக்காரு. என்ன ரோகிணி, இதெல்லாம் உண்மை தானே? உங்கள் அம்மா உங்களை கல்யாணின்னு தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் கிறிஷோட அம்மா கல்யாணி தான் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாரு. அப்போ நீ தான் கல்யாணி மாதிரி என்கிட்ட பேசுனியா, என்னை ஏமாத்துனியா அப்படின்னு இத்தனை நாள் கல்யாணி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு உன் பேச்சை கேட்டு தான் நான் வந்து ஏமாந்து போய் இருந்தேனா? ரோகிணி, என்ன இப்படிலாம் செஞ்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ், நானே உண்மையை சொல்கிறேன். கிறிஷோட அம்மா நான் தான். எங்கள் அம்மா இங்கே வந்து பேசுனது எல்லாமே பொய் தான். எனக்கு வேற என்ன செய்யன்னு தெரியல. நீ என்னையும் புரிஞ்சுக்கணும், கிறிஷையும் ஏற்றுக்கணுன்றதுக்காக என் பையனை இந்த வீட்டுக்கு நான் வர வச்சேன். இந்த சீதாவும் அருணும் இப்படி ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, உண்மையை சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது. எனக்கு அந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையலை. அதனால தான் நான் ரொம்ப நாள் என் பையனுக்காகவே வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் உன்னை பார்த்தேன். எனக்கு மறுபடியும் வந்து சந்தோஷமாக என் வாழ்க்கை இருக்கணும்னு நினச்சி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா, மனோஜ் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேல மனோஜ், அதனால தான் உண்மையை சொல்லலை, என்னை மன்னிச்சிரு மனோஜ் அப்படின்னு மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே பேச, உடனே இங்கே மீனா திரு திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே சீதா, அக்கா என்னக்கா எல்லாரும் பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க, நீ ரொம்ப சாதாரணமாக இருக்க. அப்போ உனக்கு ரோகிணியை பற்றின உண்மை தெரியுமாக்கா? அதனால தான் கிறிஷை தத்தெடுக்க வேண்டான்னு முத்துமாமா கிட்ட சொன்னியா? இதனால தான் பிரச்சனை செஞ்சியா? ஆனால் உண்மை தெரிஞ்ச உடனே உனக்காக வந்து இந்த உண்மையை சொல்லணும்னு தான் உன் மேலே கோவம் இருந்தாலும், முத்துமாமா கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்தாலும் உனக்காக மட்டும்தான்க்கா வந்தேன் அப்படின்னு சீதா சொன்னதை கேட்டு மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு சீதா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு நல்ல மாமியாரா இங்கே மீனா அக்காவை புரிஞ்சுக்கிட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா என் அக்கா உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பா. ஆனால் பணம் தான் முக்கியம்னு ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. ரோகிணி உண்மையை சொல்லாமல் உங்கள் பையன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்க. ஆனால் இத்தனை நாள் ரோகிணி தான் நல்ல மருமகன்னு பேசி பாராட்டி பேசுனீங்க. ரோகிணிக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு ரோகிணி ஒவ்வொரு பொய்யா சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ புரியுதா? எங்கள் அக்கா மீனாவோட அருமை பெருமை என்னன்னு தெரியுதா? என் அக்கா மீனா ரோகிணியோட வாழ்க்கைக்காகவும் கிறிஷோட வாழ்க்கைக்காகவும் உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பொறுப்பான மருமகளா உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே சமைச்சு கொடுக்கறது, வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிறதுன்னு எங்கள் அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளாக கிடைக்க நீங்கள் எல்லாரும் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரோகிணிக்கு நல்ல பேர் கிடைக்க மனோஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ தெரியுதா ரோகிணியோட லட்சணம் என்னன்னு? உங்கள் மருமக ரோகிணியை பற்றி உண்மையை சொல்கிறதுக்காகவும் ரோகிணியோட லட்சணம் என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காகவும் தான் ஆதாரத்தோட நானும் என் வீட்டுக்காரர் அருணும் வந்தோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொய் சொல்லி ஏமாத்துற ரோகிணியை பெருமையாக பேசுனீங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. ஆனால் வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிற மருமக எங்கள் அக்கா மீனா, அவங்கள இன்னும் மருமகளாக ஏற்றுக்காமல் இருந்தால் எப்படி? இங்கே மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இந்த ரோகிணியை நம்பினீங்கன்னா எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிற்கணும். ரோகிணியை மாதிரி என் அக்கா மீனா பொய் சொல்லலை, யாரையும் ஏமாத்தலை, பொறுப்பான நல்ல மருமகளாக இருக்கிறாங்க. இனியாவது என் அக்காவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மீனாவுக்காக ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க சீதா. சீதா முன்னாடி பதில் பேச முடியாமல் ரோகிணியால் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க மனோஜும் விஜயாவும். உடனே சீதா சொல்கிறாங்க, அருண், நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, உண்மையே சொல்லிட்டோம், எல்லார்கிட்டேயும் தெளிவாக புரிய வச்சிட்டோம்.
என் அக்காவுக்காக இத்தனை நாள் பேசணும்னு நினச்ச உண்மையவும் நான் பேசிட்டேன். இனி நம்ம கிளம்ப வேண்டிதான். ரோகிணி இனி இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு இவங்களே முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதா. எல்லார் முன்னாடியும் இங்கே அருண் வந்து ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன ரோகிணி, இப்படிலாம் பொய் சொல்வீங்க ஏமாத்துவீங்க நானே எதிர்பார்க்கல. உங்கள் பையன் கிருஷ்ண பற்றின உண்மையை மனோஜ்கிட்டையும் உங்கள் மாமியார் விஜயா கிட்டேயும் சொல்லாமல் இப்படியா எல்லாரும் ஏமாத்துவீங்க? விஜயாவும் மனோஜும் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்களே. நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் போலீஸ்கிட்ட உதவி கேட்டு வந்தா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும். முன்னாடியே இந்த உண்மையை மனோஜ்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே. அதான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டீங்க. கண்டிப்பாக முத்து குடும்பத்துக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு அருண் பேசுகிறத கேட்டு ரொம்பவே பதட்டமாக கண் கலங்கி நிற்கிறாங்க ரோகிணி. மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டா மனோஜ் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. சீதாவும் அருணும் வேணும்னே திட்டம் போட்டு மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், மீனாவை விஜயாத்த மருமகளா ஏத்துக்கணுன்றதுக்காகவே இப்படி உண்மையை சொல்றேன்னு ஆதாரத்தோட வந்து என்ன வசமா மாட்டி விட்டுட்டு இந்த அருண் வேற எல்லாரும் முன்னாடி என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இங்க சீதா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க ரோகிணி. ஆனா ரோகிணி மேல உள்ள கோவத்துல பொய் சொல்லி ஏமாத்திட்டு இந்த வீட்டில் மருமகளா வசதியான வாழ்க்கை கிடைச்சா போதும்னு என்னையும் என் பையன் மனோஜும் ஏமாத்திட்டியா அப்படின்னு கேள்வி கேட்டு எல்லாரும் முன்னாடி ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இங்கே வந்து விஜயா. மீனா சீதான்னு இவங்க எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு காரணமே நீ தானே. கண்டிப்பாக அருண் சொன்ன மாதிரியே நானே உன்னை பற்றின உண்மையை சொல்லி போலீஸ்கிட்ட உதவி கேட்க தான் போகிறேன். இனி நீ இந்த வீட்டு மருமகளே இல்லை ரோகிணி அப்படின்னு அருண் மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை வெளுத்து வாங்கின விஜயா ரோகிணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க சீதா. என்னதான் சீதாவுக்கு என் மேலே கோவம் இருந்தாலும் ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே எனக்காக இந்த உண்மையை வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்காக சீதா இவ்வளோ பேசியிருக்காளே. சீதாவும் அருணும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தோடு வந்து ரோகிணியை பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு அருணும் சீதாவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க மீனா. சீதாவும் அருணும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு என்ன எல்லாரும் முன்னாடியும் வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ என்ன முடிவெடுக்கன்னு தெரியல அப்படின்னு சீதா மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க ரோகிணி.